சாப்பிட்டீங்களா சாப்பிடலனா சாப்பிட்டத நம்ம வீடியோ பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேஷன் பருப்பு இருக்கு இல்லையா, கடையில ரேஷன் கடையில் பருப்பு கிடைக்கும்ல, அதை வச்சு சூப்பரான சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். நீங்க இந்த மெத்தட்ல வந்து ரேஷன் பருப்புல சாம்பார் செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யுது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நான் பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் பருப்பு இருக்குல்ல, இதை வந்து ஒரு அரை மணி நேரமாக கழுவிட்டு அப்படியே ஊற வச்சுட்டேன். நல்லா ஊற வச்சுட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாகவும் நல்ல குழைவாகவும் வேகும். ஒரு சில பேர்த்துக்கு சரியாக வேக மாட்டேது அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கு வந்து தண்ணி இருக்குல்ல, நல்ல தண்ணி பயன்படுத்தி ஊற வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக வேகும். சில நேரங்களில் இது வந்து வண்டு பூச்சி இதெல்லாம் கூட இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு செய்யுங்க, உடம்புக்கும் நல்லது தான். இல்லை எந்த விதமான மருந்தெல்லாம் சேர்க்கலை அப்படின்றனால தான் பூச்சி வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சீக்ரெட்டான ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் வந்து ரேஷனில் போட்ட பருப்பில் வந்து நான் சாம்பார் வச்சு பார்த்தேன், சரியில்லைன்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியே சில நேரங்களில் பருப்பு கிடைக்கும். அது வந்து சாம்பாருக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. அதை அடை தோசைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கொஞ்சம் வந்து பட்டன் பருப்பு மாதிரி இருக்கும், அது வந்து சாம்பாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஊற வச்ச அந்த பருப்பில் வந்துட்டு ஒரு 6 பூண்டு பற்கள் வந்து நல்லா உரிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். ஸோ பருப்பை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன், சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், நம்ம ரசத்துக்கெலாம் பயன்படுத்துவோம்ல ஜீரகம், அந்த ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு வேக வைக்கும்போது நமக்கு பருப்பு வந்து ரொம்ப பொங்காமல் இருக்கும். தண்ணி வந்து கரெக்டாக வைங்க. கொஞ்சம் அதிகமாக வச்சிங்க அப்படின்னா விசிலுக்கு மேலே பருப்பெல்லாம் பொங்கி வெளியில் வந்துடும். ஸோ இப்போ வந்து பொங்குச்சுனாலும் அப்படியே உள்ளுக்குள்ளேயே தான் இருக்குமே தவிர கீழே பொங்கி வழியாமல் இருக்கும். இப்போ வந்து என்னுடைய குக்கருக்கு வந்து ஒரு 4 விசில் விட்டோம் அப்படின்னா மிதமான சூட்டில் கரெக்டாக இருக்கும். உங்கள் விசிலுக்கு தகுந்த மாதிரி, உங்களோட குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ விசில்லாம் ஆஃப் ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ விசில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகிடுச்சு. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், நல்ல குலைவாக வெந்திருக்கு. இதை வந்து ஒரு மத்து வச்சு நைஸாக கடைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து நைஸாக நல்ல குழைவாக இருந்துச்சு அப்படின்னா தான் சாம்பாருக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் அந்த பருப்பாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா சாம்பார் அவ்வளோவுக்கா நல்லா இருக்காது. ஸோ அதனால் நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. அந்த மத்தெல்லாம் கழுவிட்டு தண்ணி சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன், அது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். அதில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 வரமிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து லேசாக பொரிஞ்சு வரட்டும். இது பார்த்திங்க அப்படின்னா வெந்தயப்பொடி. வெந்தயத்தை வந்து லேசாக வடசட்டியில் வறுத்துட்டு நான் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே பெருங்காயம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம், பெருங்காயப்பொடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பல்லாரி வெங்காயத்தை குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தான் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது இன்னும் சாம்பாருக்கு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெந்தயப்பொடி யூஸ்வலாக வந்து சாம்பாருக்கு ரசத்துக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். வேணும் நம்ம முழுசாக பயன்படுத்தணும், அதுலேருந்து வெளியில் எடுத்து போட்டுருவாங்க, சாப்பிட மாட்டாங்க இல்லையா. அதனால் கூடவே 2 தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை இது கூடவே சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம், கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். இப்போ இதை நல்லா வதங்கி வர சமயத்தில் நான் வந்து முள்ளங்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து முள்ளங்கி வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சாம்பாரை பொறுத்த வரைக்கும் காய்கறி அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா சாம்பார் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு சில வீட்டில் வந்து காய்கறியே சாப்பிட மாட்டாங்க, சாம்பாரில் உள்ள காய்கறி சாப்பிட மாட்டாங்கன்னா காய்கறி கம்மியாக போட்டு சாம்பார் வைப்பீங்க. அப்போது சாம்பாரில் டேஸ்ட்டு கிடைக்காது. ஸோ அதனால் காய்கறி எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக போட்டு செய்கிறோமோ சாம்பார் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம என்ன சாம்பார் பொடி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து யூஸ்வலாக சக்தி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் என்ன சாம்பார் பொடி யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. சக்திக்கு சாம்பார் தூளில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அதிலே காரம் இருக்குன்றனால மிளகாய் தூள் தனியாக சேர்க்கலை. நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா காரம் தனியாக வேணும்னா மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பில் இது எல்லாத்தையுமே கொட்டிடலாம். கொட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி இதில் ஊற்றிட்டு இதில் வந்து காய் மட்டும் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். முள்ளங்கி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். இருந்தாலும் ஒரு விசில் மட்டும் வச்சு நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அந்த கடாயை கழுவிட்டு இந்த தண்ணி எல்லாத்தையுமே இதில் ஊற்றி சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி புளி ஊற வச்சுருந்தோம்ல, ஊற வச்சுருந்த புளி வந்துட்டு இது கூட நல்லா கரைச்சி அந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம சேர்க்க போகிறோம். அதை வந்து அந்த கடாயை நம்ம ஏற்கனவே வந்து வெங்காயம் தக்காளிலாம் வதக்கணும்ல, அதில் வந்து கொஞ்சம் நேரம் அதை கொதிக்க வச்சுக்கலாம். புளியோட தண்ணியை கரைச்சி அதில் நான் சேர்த்துட்டு நான் கொஞ்சம் நேரம் புளியை வந்து தண்ணியை கொதிக்க வச்சு இதில் சேர்க்க போகிறேன். அப்படியே நீங்கள் சேர்த்திங்கன்னா பச்சை வாசனை அடிக்கும். புளி வந்து நல்லா கொதிச்சாச்சு, புளி தண்ணி கொதிச்சிருச்சு. அதை வந்து வடிக்க போகிறப்ப கடைசியாக வந்து அந்த ஓடெல்லாம் இருக்கும், அதை வெளியே விட்டுருங்க.
இப்போ அந்த தண்ணியை மட்டும் உள்ளே ஊற்றிட்டு இப்போ நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். சாம்பார் ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். புளி சேர்த்ததுக்கப்புறம் சாம்பார் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு இறக்கிக்கோங்க. இறக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு அப்படியே இறக்கணும் அப்படின்னா வாசனை சூப்பராக இருக்கும். நான் யூஸ்வலாக எப்போவுமே இது மாதிரி தான் சாம்பார் வைப்பேன். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாதத்தோடு இது சேர்த்து பரிமாறும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்னங்கிறது கீழே கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட சுட சுட சாம்பார் வந்து சுடான சாதத்தோடு நம்ம பரிமாற போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகியாச்சு. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் கவிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. சோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தவறாம நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களை இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பை.